நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து அன்றைக்கி பேனல் ஒன்று ரெடி பண்ணல, அந்த பேனலை வந்து ஒரு கம்பலில் வந்து மாட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து செக் பண்ணின்னு இருக்கோம். ட்ரைவ்லாம் செக் பண்ணி மோட்ரு கனெக்ஷன் கொடுத்து செக் பண்ணுறோம். இதுதான் மோட்ரு தனியாக வச்சு செக் பண்ணுறோம். இப்போதைக்கு இந்த கனெக்டரில் லைன் கொடுத்து ஒரு விஎஃப்டியும் எவ்வளோ ஃபோர்ஸ் போகுது என்னான்னு பார்க்குறோம். ஒன்று இது வந்து மெயின் எம்சிபி, இது ஒரு எம்சிபி, இது ஒரு எம்சிபி, இது ஒரு எம்சிபி, இது ஒரு எம்சிபி, 8 எம்சிபி இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிறது வந்து 5 ட்ரைவ் தான் இருக்குது. 5 ட்ரைவ்னால் அது ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் ட்ரைவ் போடுறோம் ஒரு மோட்டருக்கும். இது இன்னும் 2 ட்ரைவ் வரப்போகுது, அதுக்கு ஃபேஸ் விட்டுருக்கோம். அதுக்கு ஒயரிங்கும் பண்ணியாச்சு, இங்கேயும் கண்ட்ரோல் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது வந்து 3 ஃபேஸ் எவ்வளோ இருக்குதுன்னு காட்டுறதுக்கு வந்து 3 இண்டிகேட்டரு, 240 வோல்ட்டு, 236 வோல்ட்டு, 235 வோல்ட்டு, 3 ஃபேஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். அது வந்து கனெக்டரு ஒரு மோட்டருக்கும் 3 RYB எர்த்து RYBன்னு அது மாதிரி 8 மோட்டருக்கும் 8 கனெக்டர் கொடுத்துருக்கு. இதுக்கு வந்து கூலிங் ஃபேன் ஒன்று கொடுத்துருக்கு. அதை வச்சு நம்ம மோட்ரு வந்து இது இன்புட்டு அவுட்புட்டு அனலாக் கண்டிஷன். இது நம்ம ஒன்லி இது ஆன் ஆஃப் மட்டும்தான். இது ஒன்றுத்துலேயும் கொடுத்துருக்கோம். ஆன் பண்ணால் ஆன் ஆகும், ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகும். இது வந்து இண்டிகேட்டர் தேவையில்லைன்னுட்டாங்க. நார்மல் புஷ் பட்டன் தான் இது. அது ஒரு கம்பெனியில் கொண்டு வந்து மாட்டுறதுக்காக ரெடி பண்ணி முதல்ல செக் பண்ணுறோம்.